சிவன் சொன்ன பதில் ஒரு கதை. ஒரு கிராமத்தில் சுப்பையான்னு ஒரு ஏழை மனிதன் இருந்தான். தினமும் காலையில கோவில் மணி அடிக்கும் முன்பே சிவன் முன்னாடி நின்னு கண்ணீரோடு சொல்வான், சாமி, பணக்காரனும் உன்னையே கும்பிடுறான், நானும் உன்னையே கும்பிடுறேன். ஆனா அவன் அரண்மனையில், நான் குடிசையில். ஏன் சாமி? ஒரு நாள் அவன் கனவில் சிவபெருமான் தோன்றினார். சுப்பையா உடனே கேட்டான், ஐயா, உன்னை கும்பிடுற எல்லாரும் ஒரே மாதிரி ஆசீர்வாதம் கிடைக்கலையே, இது நியாயமா? சிவன் சிரித்தார். மெதுவா சொன்னார், சுப்பையா, நான் யாருக்கும் செல்வத்தை மட்டும் தரல, ஒருவருக்கு பணம் தர்றேன். அவன் அதில் அகந்தை வளர்க்க, இன்னொருவருக்கு வறுமை தர்றேன். அவன் அதில் பணிவு வளர்க்க, இரண்டும் என் பாடசாலைதான். அப்போ சுப்பையா கேட்டான், அப்படின்னா பணம் இல்லாத வாழ்க்கை தோல்வியா சாமி? சிவன் உடனே பதில் சொன்னார், இல்லை, மனசு உடையாம என்னை நினைக்கிறவன் ஏழை இல்லை, பணம் இருந்தும் நிம்மதி இல்லாதவன்தான் உண்மையான ஏழையு. அடுத்த நாள் சுப்பையா பழைய மாதிரியே கூலி வேலைக்கு போனான். பணம் அதிகமா வரல, ஆனா மனசு கனமா இல்ல. அவன் புரிஞ்சுக்கிட்டான், சிவன் கும்பிடுவது பணம் வாங்க அல்ல, மனசு உடையாம வாழ கத்துக்கதான். முடிவு, உனக்கான செய்தி: சிவன் உன்னை குறைவாக நேசிக்கல, உன்னை உள்ளுக்குள் வலிமையா உருவாக்குற வேலையில இருக்கார். பணம் வராத காலமும் ஒரு அருள்தான். சிவன் தாமதிக்க மாட்டார், தேர்வு செய்துதான் தருவார்.